இங்கே வாங்க, என்ன உங்களை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன இப்போ வாரீங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் தொழுதுகிட்டு இருந்தேன் யா ரசூலல்லாஹ், குன்து உஸல்லி, நான் தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்ன உடனே இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லணும், பாராட்டணும்ல. அப்படியா, மாஷா அல்லாஹ், தொழுதுகிட்டு இருந்ததை நீங்கள் யாருக்காகவும் விடாமல் இருந்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது, அல்லாஹுவை தொழுது தான் நான் கூப்பிட்டான் அப்படிலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறான், அது உங்களுக்கு தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். அவன் உங்களை ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிட்டான்னு சொல்கிறான்னு, அப்படி கூப்பிட்டான்னு சொல்லுகிற பொழுது உடனே பதில் அளிக்க அல்லாஹ்வல்லவா சொல்லுகிறான், ஏன் நான் கூப்பிட்டா வரலன்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஓகே, அல்லாஹுடைய தூதர் உங்களை கூப்பிட்டால் நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கும் பதில் கொடுக்க வேண்டும் சொல்கிறான்னு, அங்கே மாத்திரம் ஈயாக்க நாபுது வைய உன்னை தான் நான் வணங்குறேன், உங்ககிட்ட தான் உதவி தேடுறேங்கிறீங்க, நான் கூப்பிட்டா இந்த பக்கம் வரமாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன அந்த வார்த்தையில் என்ன மரியாதை வச்சுருக்கிறீங்கிற மாதிரி நீங்கள் அங்கே தொழுகையில் இருக்கும் பொழுது நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வர வேண்டும் என்பதை வெறும் ஹதீஸின் செய்திகளாக கடந்து விட முடியாது. எம் பெருமானாரின் ஷஅனே முபாரக் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்தி காட்டுகிறது. 4 ஹதீஸோட 5வது ஹதீஸாக இந்த பொருளை படிச்சுட்டு போகிற ஹதீஸ் அல்ல, அருளையே உள்வாங்குகிற ஹதீஸு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க, இதுக்கப்புறம் தொழுதுட்டு இருந்தாலும் நான் வந்துடுவேன்னாங்க. அப்படி தான் வரணும்னாங்க. இங்கே அல்லாஹுவை விட்டும் ஒருவர் முகத்தை திருப்பினார். தொழுதுட்டுக்கிறார் ஒருத்தர், ஒரு ஆள் கூப்பிட்டாரு, தெரியாமல் இப்படி திரும்பிட்டார், என்னான்ட்டார், தொழுகை முடிந்து போய்விட்டது. திரும்ப அவர் தக்பீர் கட்டி ஆரம்பத்திலேருந்து தொழுகணும். இந்த ஹதீஸின் பின்னணியில் அந்த ஹதீஸின் ஆய்வாளர்கள், ஹதீஸ் முஹத்திஸீன்கள் பெருமக்கள் ஒரு விளக்கத்தை நமக்கு தராங்க. இந்த சஹாபியின் வாய் சொல்லிலிருந்து ஒரு விளக்கத்தை தாராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து ஒருவர் தொழுகையிலிருந்து அந்த சஹாபி போய், எப்போ இஷாவுடைய தொழுகை இப்போ நடந்துச்சு, 4 ரக்காத்து கொண்ட தொழுகை, 3வது ரக்காத்தில் ருக்கூல நிற்கிறாரு. நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. உதாரணத்திற்கு அந்த ஹதீஸை மையப்படுத்தி சொல்கிறாங்க. கூப்பிட்டாங்க, அந்த தோழர் போனார்கள். போன ரசூலுல்லாஹ் இங்கே வாங்கம்மா, கொஞ்சம் அங்கே போய் இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலையை அவர்கள் சுய வேலையை ஏவினார்கள். அந்த வேலை ஏவி அதெல்லாம் போய் முடிச்சுட்டு இடிச்சிட்டு வந்தார். அது 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி சரி இப்போ நீங்கள் போங்கன்னு நம்மளை கலட்டி விடுறாங்க. நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 3வது ரக்காத்தின் ருக்கூயிலிருந்து அவர் முடித்து கொள்ள முடியும் தொழுகையை. இது வேற யாருக்காவது இருக்கா? உலகத்தில் வேறு யாருக்காவது செய்ய முடியுமா? இப்போ நீ தொழுதுட்டுறது அல்லாஹ்வை, கூப்பிட்டது அல்லாவா ரசூலா? ரசூல்லா தானே கூப்பிட்டாங்க. இப்போ அல்லாஹ்வை விட்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னுரிமை கொடுக்கலாமான்னு எவனாவது கேட்டான்னா, அட கேட்குறவன் புத்திசாலி நினைப்போமா, அல்லது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா வந்தாகணும்னு சொல்கிறாங்க அதுதான் ஈமான்னு நினைப்போமா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன அல்லாஹ் ரசூலிங்க எப்படி இணைச்சி வச்சுக்கிறீங்க, அது ரசூலுல்லாஹ் வேறு அல்லாஹ் வேறு. ஆமாப்பா, உலூஹியத்து அப்படின்னு வரக்குள்ள இலாகாக அவன் தனித்துவ அடையாளம் பெறுகிறான். அவன் வணங்கப்படுபவன், அதில் அவன் தனித்துவ அடையாளம் பெறுகிறான். ஆனால் கொடுக்கிற மரியாதையை ரசூலுல்லாஹ் நீ இப்படி தான் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தாராங்க. அல்லாஹ் அவன் ஆர்டர் போடுறான், இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி. இங்கே தான் அல்லாஹ் சோதனையை வைக்கிறான். ஒரு சோதனையை வச்சு யார் உண்மை மோமின் யார் போலி மோமின்னு நல்லா காட்டுறான். அந்த ரசூலுல்லாஹ் லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபிங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களேன்னு கூப்பிட்டே மூமின்களுக்கு அல்லாஹ் பாடம் சொல்லி கொடுக்குறான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சத்தத்தை விட அவங்களை இதை விட உன் சத்தம் கூடிடக்கூடாது, உங்கள் சத்தம் உயர்ந்துடக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி க ஜஹ்ரி பஅதிக்கும் லி பஅலா,
உங்களுக்கிடையில் சப்தமிட்டு பேசுவதை போன்று பெருமானார் முன்னிலையில் நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி பேசினால் என்ன தண்டனை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அன் தஹ்பத அமாலுக்கும், உங்கள் அமல்கள் அழிந்து போய்விடும். அன்தும் லா தஷ்குரூன், அது தெரியாமலே உங்களை விட்டு அமல்லாம் அழிக்கப்பட்டுரும். நாளைக்கு நீங்கள் இவ்வளவு அமலை செஞ்சனேன்னு போய் நிற்கும் பொழுது ஒரு அமலும் அங்கே இருக்காது, எல்லாம் போச்சு. எதுக்குன்னு கேட்ப, என் பெருமானாருக்கு நீ மரியாதை கொடுக்கல, அதனால போ. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அமல்கள் யாருக்கு செய்வது? அமல் ஒன்று செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம்? அல்லாவுக்காக. அல்லாவுக்கு செஞ்ச அமலை பெருமானாருக்கு மரியாதை கொடுக்காததுனால அழிச்சு போடுவேன் அல்லாஹ் சொல்கிறானே. இங்கு பெருமானாரின் ஷஅன் என்னான்னு புரிஞ்சுக்கிறோம், அந்தஸ்து என்னான்னு விளங்கி கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் ஒரு சலாம் யா நபி சலாம் அலைக்கும் சலாம் சொல்லும்போது அவன் எழுந்து நிற்கிறான் என்றால் அந்த மரியாதை அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்த இந்த வருஷமே நடந்தது. ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு ஷார்ட் டைம், இப்போ ஹஜ்ஜு ஷார்ட் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல, கொடுத்துட்டு அதில் வந்துக்கிட்டு அவர் மதீனா ஷரீஃபு போகாமலேயே அந்த குடும்பம் அப்படியே ஊருக்கு பிரயாணிக்கிறது. இதில் அவர்களுக்கு போதனை வேறு. ஹஜ்ஜி இதோட முடிஞ்சு போச்சு. எது? ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இதோட என்ன செஞ்சிச்சு? ஹஜ்ஜி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நேராக போய் நாம் தவாஃபுல் இஃபாதா முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்க வேண்டியதான். தவாஃபுல் இஃபாதா முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தலைமுறைலாம் இறக்கிட்டு பேசாமல் வந்துட வேண்டியதுதான். ஹஜ்ஜி முடிஞ்சு போச்சு. ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மதீனா ஷரீஃபுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கடைசி போகாமலே போகிறாங்க. உள்ளத்தில் எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் ஈமான் மிக கேவலமாக அமர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்காமல் செல்வது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாவுக, தங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்துவிட்டு உங்களிடத்தில் வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுறாங்க. அது மாத்திரம் போதாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலுல்லாஹுவும் இவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் லவஜதுல்லாஹ தவ்வாபன் ரஹீமா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அருளையும் அவர் பெற்றுக்கொள்வாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓ இஸ்திக்பார் மட்டும் போதாதுப்பா. ஓ இஸ்திக்பார் போனவுடனே அவன் ஹபீப் அவன் பார்க்குறான். எப்படி? அவங்களும் இஸ்திக்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போகணும். சஹாபிகள் அவங்க அல்லாஹுவின் மீது மஹப்பத்தை இஷ்க கொண்டு நிறுத்தினாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ரசூலுல்லாஹ் தான். அந்த மஹப்பத்தை அப்படியே நிலைப்படுத்தினாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னதை எல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நாமளும் என்ன செய்யணும்? இந்த தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அல்லாஹ் ரசூலோட மஹப்பத்து உள்ளே இருக்கணும். இது அவங்களுக்கு விருப்பம். பயத்தோடெல்லாம் பிள்ளைகளை வளர்க்காதியா. அடிப்பான், திட்டுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அதெல்லாம் இல்லைம்மா. உன்னை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. நீ கபூரில் போகல பார்த்த ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சி கொள்வாங்கம்மா. நீ இந்த இது சரியா? அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப விருப்பமானது. இந்த இது சரியா? அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப உகப்பானது. இதை செஞ்சால் அல்லாஹ் ரசூல் கோவப்படும். இப்படி அல்லாஹ் ரசூல்னு சொன்னாலே அவன் வெறுக்கிறான். சில நயவஜக நீங்கள் அல்லாஹ் ரசூலுங்கிறீங்க, அல்லான்னு மட்டும் சொல்லுங்கள், ரசூலையும் சேர்க்குறீங்க அப்படிம்பா. இல்லைப்பா, அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரம் ரசூலுல்லாஹுவோடு போனால் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது இனிமேல் அப்படி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமா? சரியாம்மா, இந்த காரியத்தை சரியா? சுபுகளை எந்திரிக்க கொஞ்சம் சடவாக இருக்கிறாக, நீ தொழுதா அல்லாஹ் ரசூல் ரொம்ப விருப்பப்படுவோம்மா, தொழுவுறியாம்மா, அப்படி கேளுங்க. ஒரு காரியத்தை ஒரு மரியாதை கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமா? நீ இந்த காரியத்தை செஞ்சு தரியாமல் நான் உனக்கு துவா செய்கிற, அல்லாஹ் ரசூல் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. இப்படின்னு நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட இந்த மஹப்பத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டா நீங்கள் கண்காண நிற்கும் பொழுதும் அவன் அதை செய்வான். உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சதற்கு பின்னால் செய்வான். ஏன்னா
கண்ணை விட்டு மறைந்த பின்பு காணுகிறவர்களிடத்தில் நம் பொறுப்பை பிள்ளைன்னு பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிட்டோம். மூமின்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு, உங்கள் செயல்களமா நீங்கள் சொல்லாதே உங்கள் பிள்ளைகள்கிட்ட, அல்லாஹ் ரசூலுக்காண்டி செய்யுமான்னு சொல்லி பழக்கிருங்க. உங்கள் பிள்ளை ஒரு நாளும் வழித வெறுமனே நான் சொல்கிறேன் கேளெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன பிராயத்திலிருந்தே அதை ஊட்டி பழகுங்கள். அல்லாஹ் ரசூலுக்காண்டி செய்யுமா, அல்லாஹ் ரசூல் பார்க்குறாங்கம்மா, அல்லாஹ் ரசூல் ஒன்றை ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா, இல்லை அல்லாஹ் ரசூல் வருத்தப்படுவாங்கம்மா, இப்படி சொல்லியே பிள்ளைகளை வளர்த்துருங்க. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் மிக ஜொலிப்பாக அமைந்துவிடும். அல்லாஹ் நமது பிள்ளைகளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமது ஈமானை கடைசி வரைக்கும் பாதுகாப்பானாக. நமது இருதயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னுரிமை இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த ஒரு செயலானாலும் நடவடிக்கையானாலும் அந்த மஹப்பத்தோடே நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரசூலின் கோபங்கள் சாபங்கள் நம்மீது வந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது சந்ததிகள் நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா துறைகளிலேயும் சிறந்து வழங்குகிற சிறந்த பிள்ளைகளாக சபையில் கலந்து கொண்ட நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நாளை மறுமையிலும் நாம் எல்லாம் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களோடும் உஸ்தாதுமார்களோடும் மனைவி மக்களோடும் மாணவர்களோடும் நமது நண்பர்களோடும் நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நின்ற பெருமக்களோடும் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தழுவி நின்றவர்களாகவே அல்லாஹுடைய திரு காட்சியை அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.